வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் பேராசிரியர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், வணக்கம். இன்னைக்கு காலையில பேப்பரை திறந்த உடனே ஹிந்துல ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா கும்பமேளா, அதுவும் 144 வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பான ஒரு மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. தினம் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து கங்கையில புனித நீராடிட்டு போறாங்க, புண்ணியம் தேடிட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த நீரை வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித கழிவுகளில் இருக்கக்கூடிய ஈகோலை பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு மிக மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரிப்போர்ட் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு கொடுக்கும் பொழுது அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வெறும் குளிக்கிறதுக்கு இல்ல, எந்த விதமான பயன்பாட்டுக்குமே இந்த தண்ணீர் தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மனித கழிவுகள் கலந்த தண்ணியத்தான் இவங்க புனித நீர் ஆடுறோம், புண்ணியத்தை வந்து சேர்த்துக்கிறோம், பாவத்தை தொலைக்கிறோம் அப்படின்னு தினம் தினம் போய் முங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பெரிய அதிர்ச்சியான செய்தி. ஏன்னா கங்கை, யமுனா எல்லாம் ஜீவநதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். வற்றாத ஜீவநதிகளை இப்படி பொல்யூட் பண்றதன் மூலமாக, சடங்குகளை செய்வதன் மூலமாக, வழிபாட்டு முறைகளை நாங்க செய்யறோம் அப்படின்ற சாக்க வச்சுக்கிட்டு அந்த நீரை அசுத்தப்படுத்துறது இருக்குல்ல, ரொம்ப கேடுகட்ட செயல் மட்டும் இல்ல, எதிர்கால தலைமுறையே தெருவுல நிறுத்தக்கூடிய ஒரு அபாயத்தை இங்க நம்ம உணர முடியும். ஏன்னா இப்படி ஒரு தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது, குடிநீர் கிடையாது, எதுக்குமே இந்த தண்ணி பயன்படாதுன்னா இவ்வளவு பெரிய ஒரு நீர் ஆதாரத்தை இந்தியா வீணடிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இது கடல்ல கலந்தாலும் கடல்ல என்ன ஆகும்? கடல் மாசுபடும். பல லட்சம் கோடி உயிர்கள் இருக்கிற இடம். அப்போ ஒட்டுமொத்த பல லட்சம் உயிர்களை கொன்று ஒழிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல்ல தான் இது நடந்திருக்கு. இது முதல் முறை இல்ல. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனித குடல்ல இருக்கிற அந்த பாக்டீரியா தான் இந்த தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. ஏற்கனவே போன வாரமே ஒரு வீடியோ, அதிர்ச்சி ஏற்படுத்துற வீடியோ இந்த பிரயாக்ராஜ்ல இருந்து வந்திருந்தது. அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த கடல், அந்த ஆத்தங்கரை முழுவதும் மலம் இருந்து வச்ச ஒரு மோசமான ஒரு கழிவறையாக அதை மாற்றி இருந்ததை வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க இத பாக்குற போது இன்னொரு விஷயமே எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஆறு மட்டும் இல்ல, கங்கை ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. நீங்க பல 1000 கோடி ரூபாயே கங்கையை சுத்தப்படுத்தணும்னு போடுறீங்க. ஆனா சுத்தப்படுத்துவதற்கான பேசிக் என்ன? அங்க நீங்க கங்கை கரையில பணத்தை இழுத்து தண்ணிக்குள்ள விடுறீங்க. சடங்குகள், வழிபாடு, நம்பிக்கைன்ற பேர்ல பணத்தை இழுத்து தண்ணிக்குள்ள விடுறீங்க. எரிஞ்சு இருக்கிற, அறகுறையா எரிஞ்சு இருக்கிற மனித உடல்களை எல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ள போடுறீங்க. அப்புறம் நீங்க ஆடைகள் எதெல்லாம் வந்து செத்தவங்க அல்லது மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான என்னென்ன இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மொத்த பொருள்களையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிளாஸ்டிக் கழிவு, அது இதுன்னு நீங்க ஒட்டு மொத்தமா கங்கையெல்லாம் தொடக்கூட தகுதி இல்லாத ஒரு நீராதாரமா மாறி போச்சு. இது உலக நாடுகள் சொன்ன புள்ளி விவரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீராதாரத்தை சிதைக்கிற அயோக்கியத்தனத்தை வேடிக்கை பார்க்கிறது மோடி அரசு. இது மட்டும் இல்லைங்க, நீங்க கும்பமேளாவை ஒரு ஒரு வழிபாட்டு விழாவாக மாற்றுவதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல. நீங்க இருக்கிற இயற்கை வளத்தை பூரா நீ கெடுத்துருவ. ஆனா நீ வந்து இந்துக்கள் அப்படின்ற ஒற்றுமையா போலரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒற்றை அஜெண்டாவை பின்னாடி வச்சுப்ப. அந்த இந்துக்கள்லையும் பணக்கார இந்துக்களை பாதுகாப்பா வைப்ப. ஏழை இந்துக்கள் நாசமா போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. அவன் தங்கி இருக்கிற அந்த இடம் எரியலாம், உனக்கு பிரச்சனை இல்லை. அவன் கூட்ட நெரிசல்ல 80 பேர் 90 பேர் செத்தா நீ 30 பேரை கணக்கு காட்டிட்டு போவ. அந்த இந்துக்களை ஓட்டாக மாற்றக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசியலைத்தான் இது பின்னாடி நம்ம பாக்குறோம். சோ இயற்கை வளங்கள் சீரழிவது, நீராதாரம் ஒண்ணுமே இல்லாம போறது, இதை குறித்தெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாத ஒரு கும்பல்கிட்ட தான் இன்னைக்கு இந்த நாடு இருக்கு. அதனாலதான் இந்த கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஐயா கங்கை நீரை குடிச்சோம்னா கொரோனா போகுமான்னு எய்ம்ஸ்ல ஆய்வு பண்ண சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுக்கு கூத்தடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையாங்க. நீ மாட்டு போய் தான் 2019 கொரோனாவே வந்தது. இரண்டாவது ஆலையில அந்த காலகட்டத்தில் நடந்த மகா கும்பு தான் சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்டா இருந்தது. ஆனா சங்கி கூட்டம் தான் தப்லீகி ஜமாத் வந்து கொரோனாவை பரப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரளிய வந்து கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலா 2019 நடந்த கும்பமேளா. அதான் 2019 நடந்த கும்பமேளா ஒண்ணு,
குஜராத்ல நடந்த இவரு ட்ரம்ப கூட்டிட்டு வந்த ட்ரம்ப் அந்த விழாவிலையும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடக்குது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இதுகளுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது தப்லீக் ஜமாத்தோடைய மீட்டிங். ஆனா இங்க என்ன ஆகி போச்சுன்னா, இந்த லட்சக்கணக்கான மக்களை திரட்டி 2வது கொரோனா, முதல் கொரோனாவை முடிச்சு விட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு, ஆனா தப்லீக் ஜமாத் வந்து திட்டமிட்டு உலக நாடுகள்ல இருந்து இங்க வந்து ஒரு நோயை பரப்புனாங்க அப்படின்ற ஒரு பரப்புரை. 2வது அவங்க மூத்திரம் பெஞ்சு ஊத்திட்டாங்க, அதனால பரவிருச்சு. அவங்க எச்சி துப்பிட்டாங்க, அதனால பரவிருச்சு. இது திட்டமிட்ட ஒரு பரப்புகிற வேலை என்று அயோக்கியத்தனமாக ஒரு பரப்புரையை எம்பியில இருந்து, அமைச்சர்கள் இருந்து அத்தனை பேரும் செய்தார்கள் இந்த பரப்புரையை. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் விட்டான். இயற்கை வள சீரழிவை விட்டான், இங்க இருக்கிற கடற்கரைகளை எல்லாம் பெருமுதலாளிகள் கொடுக்கறத விட்டான், இங்க இருக்கிற துறைமுகங்கள் எல்லாம் அதானிக்கு கையோ ஒப்படைக்கிறத எவனும் பேச மாட்டான். அதானி மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதுவே கலைச்சிட்டு போயிட்டான். அப்ப அதானி மேல கை வச்சா அமெரிக்காவில கலைக்க முடியும்னா, உங்க அயோக்கிய அரசியல் எல்லாமே இந்த நாட்டினுடைய இயற்கை வளையை சூறையாடுகிற ஒரு அரசியல். அதுல ஒண்ணுதான் இந்த கும்பமேளா. இத நீங்க பிரிச்சுவல்ன்ற பெயர்ல இந்த மக்களை திரட்டி ஒண்ணுமே இல்லாம இந்த மக்களினுடைய எதிர்காலத்தை கேலி குத்தாக்கிட்டு இருக்கீங்க, வீணடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க புனிதம் புனிதம் பேசுறீங்களே, எது புனிதம்? நீங்க திருப்பரங்குன்றத்துல ஆடு வெட்டினா உனக்கு புனிதம் கெட்டு போகும். திருப்பரங்குன்றத்துல ஆடு வெட்டினா உனக்கு புனிதம் கெட்டு போகும். இங்க பழனி பாத யாத்திரை போகும்போது இஸ்லாமியர்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அதுல உனக்கு புனிதம் கெட்டு போயிரும். ஆமா, அப்படி ஒரு பரப்புரை பிரச்சாரம் இடையில போயிட்டு இருந்தது. இஸ்லாமியர்கள் சாப்பாடு கொடுக்க கூடாது அது இதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருந்தது. அது உனக்கு புனிதம் கெட்டு போயிரும். இஸ்லாமியருடைய கடைகள்ல வாங்கினா பொருள் வாங்கினா இந்துக்கள் வந்து மோசமான இந்துக்கள் அப்படின்னு நீங்க ஒரு பிராண்ட் குத்துவீங்க. அப்புறம் ஒரு விழாவுல இதே கும்பமேளா விழாவுல குங்குமம் விற்கிறாரு ஒரு இஸ்லாமியர், அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க, போலீஸ்க்கு ஒப்படைக்கிறீங்க. அவர் அதை எடுத்துட்டு போற அந்த பரிதாபமான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல. பெண்கள் குளிச்சுட்டு ஆடை மாத்துறத ரகசியமா சாமியார்களே வீடியோ எடுத்திருக்காங்க சார். ஆமா, கேமரா வச்சு சாமியாருங்க வீடியோ எடுத்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாமியாருங்க பெண்கள் வந்து அவங்க கிட்ட பேச வந்தாங்கன்னா வெளிநாட்டு பெண்களை போட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தோல் மேல கை போட்டு அவங்கள பாலியெல்லாம் அபியூஸ் பண்ணது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கையில கிடைக்கிற ஆயுதங்களை வச்சுட்டு போற வர அந்த பக்தர்களை ஃபுல்லா அடிச்சு விரட்டினது, கண்ட மாதிரி அடிச்சது, தாக்குனது, திரும்ப யாரும் தாக்க முடியல. ஏன்னா அவங்க சாமியார்கள். என்ன இத பாக்குற உலக நாடுகள் நம்மள பிடிச்சுன்னு காரி துப்பாது. என்னையா இது நாடு, ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கேன்னு கேட்க மாட்டான். அப்ப நீ புனிதத்தை எல்லாத்துலயும் பாக்குற நீ இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையை பாதுகாத்து கையில கொடுத்துட்டு போகணும்ன்ற குறைந்தபட்ச அக்கறை ஒரு அரசுக்கு இருக்கணுமா இல்லையா? நீ ஒரு அரசியல் கட்சி என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா அரசுக்கு புனிதம் தோழர், இந்த புனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அடிப்படை சிவிக் சென்ஸ், ஹைஜீன் அப்படிங்கறது இன்னைக்கு எல்லா லெவல்லயும் காணாம போயிடுச்சோம். இங்க வரக்கூடிய ஏழை எளிய பக்தர்கள் ஒரு பக்கம், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்த வசதியான நபர்கள் வராங்க, விவிஐபிஸ் வராங்க. ஏன் பிரதமரே 3 டிஃபரெண்ட் காஸ்டியூம்ல போய் இதே தண்ணியில தான் முங்கி, இதே மாசுபட்ட தண்ணியில தான் அவரும் முங்கி குளிக்கிறாரு. நீங்க வந்து விஐபி ஏரியான்னு லேண்ட்ல வேணா கார்டன் ஆஃப் பண்ணிடலாம், தண்ணியில எங்க விஐபி தண்ணி, ஆர்டினரி தண்ணி, எல்லா தண்ணியும் கலந்துதானே வருது. அப்போ இவர் வந்து இதே மலம் கலந்த தண்ணீரை தானே இவரும் குளிச்சிருக்கிறாரு. அப்ப எல்லா லெவல்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து விளக்கம் கேக்குது, இதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, இது மூலமா மக்கள் கிட்ட நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இதை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு தண்ணியை வந்து இவங்க குளிக்கிறாங்க, கழிவு நீரா யூஸ் பண்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்களே, இது எவ்வளவு நோய்களை பரப்பும், எவ்வளவு காலரால இருந்து டைபாய்ட்ல இருந்து இது நீங்க டிசென்ட்ரி இருக்கட்டும், மஞ்சக்காமாலை எவ்வளவு நோய்கள். குழந்தைங்க வராங்க, வயசானவங்க வராங்க, அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இவ்வளவு அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ்ல வராங்க. இங்க இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகம் விற்பனையான பொருள் என்ன தெரியுமா? தண்ணீரை விட பான் மசாலா தான் அதிகம் விற்பனை ஆயிருக்கான். பான் மசாலாவை வாங்கி வாயில போட்டு இதுங்க ஜர்தாவை மென்னு இந்த உமிழ்நீரை எல்லாத்தையும் துப்பி வைக்கிறாங்க. இது எவ்வளவு நோய்களை பரப்பும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு அடிப்படையா நீங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடுவது ஒரு புனித நிகழ்வுக்காக, உங்க மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புனித நிகழ்வு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கடவுள் இருக்கக்கூடிய இடம் முதலில் சுத்தமாக இருந்தாதானே அங்க புனிதம் இருக்கும். அப்ப சுத்தமே
நீங்க அடிப்படை சுத்தத்தை பத்தியே இங்க யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. கடைக்கோடி மக்கள்ல ஆரம்பிச்சு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து பிரதமர் வரைக்கும் யாரும் இதை பத்தி கவலைப்பட்டதா தெரியல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா மோடி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாரணாசி தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கங்கை தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பொல்யூஷன் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல இந்த நமாமி கங்கே அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒரு பக்கம் செலவழிச்சதா கணக்கு காட்டுறாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கங்கை கரையோரம் இருக்கக்கூடிய எத்தனையோ ஃபேக்டரிஸ் கிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் காசை வாங்கிக்கிட்டு இந்த ஃபேக்டரியோடைய கழிவுகள், சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் நேரடியாக கங்கையிலயும் யமுனையிலயும் கறக்குறாங்க தோழர். வெளியில மேல அந்த கங்கையிலயும் யமுனையிலயும் நீங்க பார்க்கக்கூடிய அந்த வெள்ளை நுரை படிந்த அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா அமோனியா. அவங்க சொல்றாங்க இந்த அமோனியா ஏகப்பட்ட உடல் நோய்களை, பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஸ்கின் டிசீசஸ் ஏற்படுத்தும், காலப்போக்குல ஆயுளையே குறைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. அப்போ யாருக்குமே இதை பத்தி கவலை இல்லையா? கடைக்கோடி மக்கள் ஆரம்பிச்சு பிரதமர் வரைக்கும் யாருமே இதை பத்தி கவலைப்பட்டதா தெரியல. நீங்க கடவுள் நம்பிக்கை, சுத்தம், அதன் மூலமாக ஒரு புனிதமான இடத்தை உருவாக்குறது, இந்த கான்செப்ட் மோடி வகையறாக்களுக்கு இல்லை. அவங்க எப்பவுமே இதுக்குள்ள நிக்க மாட்டாங்க. இந்த புனிதம் அப்படின்றது ஏன்னா இன்னொருத்தனை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு அஜெண்டாவா பயன்படுத்துவாங்க. இந்த புனிதம் என்பதை மக்களை போலரைஸ் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. மற்றபடி தூய்மை என்பது குறித்து வட இந்தியாவுல எத்தனை பேரை தூய்மையான ஒரு சூழலை உருவாக்கணும்னு பேசவாது செய்யறாங்கன்னு யோசிங்க. நீங்க பான் பராக்கு போன்ற பான் மசாலா சொல்றீங்க. மேடையில இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா மேடையில உட்கார்ந்துகிட்டு இப்படி உருட்டி வாயில போடுறாருங்க. மக்கள் முன்னாடி மேடையில உட்கார்ந்துட்டு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பான் மசாலாவில புடிங்க அது வாயில போடுறாருன்னா இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை நம்ம எப்படி பாக்குறது? இவங்க எப்படி மக்களுக்கு போதை மருந்து, போதை பொருள் இதெல்லாம் பற்றி என்ன மாதிரி டீச் பண்ணுவாங்க? இவங்களுக்கு இது மாதிரியான ஒரு போதை சமூகம் தேவைப்படுகிறது. அரசியலா அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு தங்களுடைய எல்லா ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்துறா அவன் ஏத்துக்கிறான். அப்படியான ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட அடிமை சமூகம், பண்பாட்டு அடிமை சமூகம் இவர்களுக்கு தேவைப்படுது. அதனால இவங்க வைத்திருப்பதுதான் இந்த புனிதம், கடவுள், பண்டிகை நாள் எல்லாமே. மற்றபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நதிக்கரைகளை குறித்து, நதிகளை குறித்த எந்த விதமான பார்வர்டா முற்போக்கான திங்கிங் எதுவுமே இல்லாத ஒரு ஜந்துக்கள்கிட்ட தான் நம்ம மாட்டி இருக்கிறோம். நீங்க சொல்றீங்க நிமோனியாவுடைய தண்ணி கலந்துச்சுன்னா தோல் புற்றுநோய் வரைக்கும் வரும். இன்னும் அந்த தண்ணியை குடிச்சோம்னா இன்னும் என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. நீங்க அவ்வளவு அமோனியம் கலந்த தண்ணி இதுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப நீங்க உங்க கையில தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கு. இந்த நதிகளை சுத்தப்படுத்துறதுக்கு நான் பல கோடி ரூபாய் பயன்படுத்துறேன்றீங்க. ஆனா இன்னும் என்ன சொல்றது, பசுமை பாதுகாக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு, நதிநீர்களை பாதுகாப்புக்கான அமைப்பு இருக்கு. இவர்கள் எல்லாம் பயன்படுத்தி நீங்க என்ன மாற்றத்தை செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 10 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க, 11ஆவது வருஷம் முடிய போகுது. அப்ப 11 வருஷம் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க என்ன மாதிரி அஜெண்டாவை கையில் எடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஒரு அஜெண்டாவை நீங்க பார்லிமெண்ட்ல அவங்க பேசுனதை காட்டுங்க பார்க்கலாம். பேச மாட்டாங்க. ஏன்னா இது குறித்து அவர்களுக்கு நாலெட்ஜ் இல்லைன்றதை வர கவலை இல்லை, அக்கறை இல்லை என்பதுதான் அதிகம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நதியில எல்லா கழிவுகளையும் கலக்க விட்டு ஃபேக்டரி கழிவுகளை ஃபுல்லா மொத்தமா இது பண்ண விட்டு, ஏன்னா ஃபேக்டரிக்காரன் தானே இவங்களுக்கு காசு கொடுக்கறது, ஃபேக்டரிக்காரன் தான் பிஜேபியை வாழ வைக்கிறது. இந்த நிறுவனங்கள் தான் பிஜேபியோடைய கல்லாவை நிரப்புகிற ஒரு நிறுவனம். எனவே அவர்களை தட்டி கேட்கிற துணிச்சல் மோடி வகையறாக்கு வராது, அல்லது ஒரு மாற்று வழியை உருவாக்கக்கூடிய அறிவும் இந்த மோடி கும்பலுக்கு இல்லை. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த நதியை வைத்து இவர்கள் ஒரு அரசியல் செய்கிறார்கள். இந்த நதியை வைத்து அவர்கள் இந்து மக்களை, இந்து என்று நம்புகிறவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் பாக்குறாங்க. இதுல எல்லாரும் ஏன் ஐபிஎஸ் வர்றாங்க, ஏன் பிரதமரே போய் குளிக்கிறாரு? பிரதமருக்கு தெரியாதா இவ்வளவு சாக்கடையா போச்சு இந்த தண்ணின்னு தெரியாதா? ஏன்னா பிரதமர் குளிச்சாதான் நம்புவாங்க. முதலமைச்சர் ஊசி போட்டாதான் தடுப்பூசி போட்டுக்குவான். அப்ப பிரைம் மினிஸ்டர் போய் அதுக்குள்ள விழுந்தாதான் தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி டிராமா போட்டாரு. டிராமா பண்ற கூட்டம் தான். அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் இங்க மக்கள் நம்புவான், அந்த புனிதத்தை நம்புவான். பாருங்க, ஒரு நாளைக்கு 12 தடவை போயிருக்காரு அங்க இருக்கிற யோகி ஆதித்யநாத்.
உங்களுக்கு புரியுதா? இது திட்டமிட்டு ஒரு அரசியலாக மக்களை திரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வேலைதான் இது. அதற்காக தான் விவிஐபிஸ் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு குளியும் குளிக்க வச்சு அனுப்பி விட்ட எல்லாம் பின்னாடி இருக்கிற அரசியலும். அப்ப பொதுமக்களை குறித்து இந்த நாட்டின் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை குறித்த எந்த கவலையும் இந்த கும்பலுக்கு இல்லை. நீங்க கல்வி அறிவு இல்லாம வைப்பான் ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு இல்லாம வைப்பான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி வளர்ந்து இருக்கிற தென் மாநிலங்களுக்கு அவங்க பூரா படையெடுத்து வருவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இயற்கை வளங்கள்ல ஏதோ தண்ணியை குடிச்சுட்டு அவன் வர வைத்து கஞ்சியை குடிச்சுட்டு உயிரோட இருக்கான். அதையும் முடிச்சிடணும். இப்போ இந்த ஒட்டுமொத்த 80% இந்து மக்களை காலி செய்கிற இயற்கை வளங்களை துண்டாடி அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காம பாத்துக்கிற ஒரு வேலையைத்தான் இந்த நதிநீர் பிரச்சனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை விட தாண்டி அடுத்து வர்ற காலத்துல நீரால் தான் 3ஆம் உலகப் போர் நடக்கும்ன்றான். தென்னிந்தியா முழுவதும் நீர் ஆதாரத்தை வச்சுதான் ஒரு மாநிலத்தையும் சிண்டு முடிச்சு விட்டுட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. அப்ப இந்த சிண்டு முடிகிற பாஜக அரசு உலக நாடுகள் முழுவதும் தண்ணிக்கு அடிச்சுட்டு சாக போற காலகட்டத்துல இப்படி இந்த தண்ணீரை கடவுளின் பெயராலும் புனிதத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இவ்வளவு கேடுகட்டத்தனமா செய்வது எதிர்காலத்தில் இந்தியாவை அண்டை நாடுகள்கிட்ட கையேந்திர ஒரு அபாயத்தை உருவாக்க போகுது. அண்டை நாடுகள்கிட்ட நம்ம தண்ணிக்கு கையேந்த போறோம் அல்லது ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக போகுது இந்திய சமூகம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு மோடி அவர்களுக்கும் அந்த வகையறாக்கும் மூளை இல்லை. 2வது, இதை சொன்னா செய்யறதுக்கு அவங்களுக்கு இப்ப தேவையில்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மக்களை அடிமையா வச்சிருக்கிறதுக்கான என்ன அரசியல் மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க இந்துக்களை வாழ வைக்கிற ஒரு அரசியல் இல்லை அவங்க கையில. எனவே இதை நம்ம பேசிட்டு போலாம். ஆனா அடுத்த கட்டமா இவங்க இதே நதியை வச்சு வேற ஒரு டிராமா பண்ணுவாங்க. இதே நதிகளை வைத்து வேற ஒண்ணு பண்ணுவாங்க. நீதிமன்றங்கள் வாயை மூடிட்டு சும்மா இருக்கும். இத பார்த்துட்டு நீதிமன்றம் சுயமோட்டாவா நரேந்திர மோடி சட்டையை பிடிச்சு கேட்குவானா? கேட்கவே கேட்காது. ஏன்னா அது அவர் பாக்கெட்ல தான் இருக்கு. அப்ப நீதி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நம்மள மாதிரி 1-2 பேரு ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் மூலமாக சின்ன சின்ன ஊடகங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எந்த மாற்றமும் இந்தியாவுக்குள்ள வருவதற்கான சூழல் இல்லை என்பதை பட்டவர்த்தனமா காட்டுது. உலக நாடுகள்ல போய் சட்டையை போட்டுக்கிட்டு தெம்பா போய் ஏதாவது உளறிட்டு வர்ற பிரைம் மினிஸ்டர் மோடி இது மாதிரியான சூழ்நிலைய குறைந்தபட்சம் இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம வைப்போம். எடுக்க மாட்டாங்க, வைப்போம். இதன் மூலமாக மக்களை நம்ம எப்படி போலரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இயற்கை வளங்கள் தான் எதிர்கால சந்ததியை வாழ வைக்கும். இயற்கை இல்லைன்னா நம்ம எல்லாம் காலி ஆயிருவோம். அப்ப அந்த புரிதலை மக்கள் மட்டத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. மோடி சேர்க்க மாட்டாரு, நாம அதை செய்வோம் அப்படின்றதா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இயற்கை தான் முதல் கடவுள். நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை எந்த அளவுக்கு கோபப்படுத்தாம இயற்கையை எந்த அளவுக்கு எக்கலாஜிக்கல் பேலன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு மனிதர்களாகிய நமக்கு நல்லது. அதை எப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்றோமோ அப்பெல்லாம் பேரழிவுகளை தான் அது வந்து மனித இனத்திற்கு தந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நீங்க இயற்கை இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழவே முடியாது. இயற்கையோட நம்ம சமரசம் பண்ணலன்னா மொத்த வாழ்க்கையும் அழிக்கப்படும். நீங்க இயற்கை இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம வந்து ஏலியன் படங்கள்ல பார்க்கலாம். வாழ முடியாது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர்.